உங்கள் முன்பாக நின்று பேசுவதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சும்மா இந்த வளாகத்துல ஒரு எடுபிடி வேலை செய்வதற்காகத்தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்று வரை என்னை நடத்தி வந்திருக்கிறார். அதற்கு நான் எம்மாத்திரம் என்கிற மனநிலையோடு உங்கள் முன்பாக நிற்கிறேன். எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் என்கிற தலைப்பை தான் இந்த முகாமுக்கு நாம் தெரிந்தெடுத்தோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை மையமாக்கி அந்த வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்வில் ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உயர்வுகளும் நம்முடைய திறமையினாலோ அல்லது நம்முடைய அறிவினாலோ அல்லது நம்முடைய முயற்சியினாலோ நமக்கு கிடைத்தது கிடையாது. அது தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் கிருபை என்பதை உணர்ந்து இந்த ஆசீர்வாதங்களுக்கும் இந்த உயர்வுகளுக்கும் நாம் எம்மாத்திரம் என்று சொல்லி நம்மை தாழ்த்த அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததினால, கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டதினாலே மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கிறது என்ன? நல்ல பெரிய படிப்பு, நல்ல வேலை, நல்ல குடும்பம், ஒரு அழகான வீடு, ஒரு நல்ல கார், சகல வசதிகளும், சொத்து சுகங்கள், நல்ல பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள், இப்படி வாழ்வதைத்தான் ஆசீர்வாதம் என்று நாம் மட்டுமல்ல பெரும்பான்மையானோர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேண்டாம் அல்லது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கணும்னு நினைக்கவும் கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் குடும்பத்தினராக வந்திருக்கிற நாம் வித்தியாசமானவர்கள், மற்றவர்களை விட வித்தியாசமானவர்கள். அது இந்த கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கோம். விசேஷித்தவர்கள் என்று கூட சொல்லலாம். அப்படி வித்தியாசமான விசேஷித்த மக்களாகிய நமக்கு ஆசீர்வாதம் என்பது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட மேலானவைகளாக இருக்க வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே பவுல் இப்படி எழுதுகிறார்: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு பக்கம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய மேலான ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் இங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் அனுபவிப்பதற்கும் நாம் எம்மாத்திரம் என்கிற உணர்வோடு அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தகுதியற்ற நாம் அனுபவிக்கின்ற சில ஆசீர்வாதங்களைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட இணைந்து சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். தன்ராஜனை பாடல் நடத்தும் பொழுது இந்த செய்தியினுடைய சுருக்கத்தை சொல்லிவிட்டார்கள். நம்முடைய வாழ்வில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அதுல முதல் அற்புதம் என்ன சொன்னாங்க? மறந்துட்டீங்களோ?
மனம் திரும்புதல் என்கிற அற்புதம். இரண்டாவது அற்புதம் என்ன சொன்னாங்க? தேவ பணியில ஈடுபடுவதற்கு நாம் பெற்றிருக்கிற பாக்கியம், அது ஒரு அற்புதம். இன்னொன்னு என்ன சொன்னாங்க? பாடுகளை சகிப்பது, முட்கள் வழியாக நடந்து வருவது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. இதுதான் இந்த நாளின் செய்தியினுடைய சுருக்கம். இந்த உலகத்துல நாம் பெற்ற ஒரு மேலான ஆசீர்வாதம், அது நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்தக்காரர்கள் என்கிற ஆசீர்வாதம். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல கடைசி வார்த்தைகள், நீங்களோ தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். சம்பத்து அப்படின்னா என்ன? சொத்து. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லும் போது, எனக்கு இந்த உலகத்துல வேற சொத்து சுகம் ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி இந்த உலகத்தை படைத்த கடவுள் சொல்லுகிறார், நீங்க தான் என்னுடைய சொத்து என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்கிறார். சொத்து அப்படின்னா அவருக்கு சொந்தமானவர்கள் என்றால் நமக்கும் அவருக்கும் இடையில ஒரு உறவு இருக்கணும் இல்ல? அந்த உறவு என்ன உறவு? அப்பா மகன் என்கிற உறவு, அப்பா மகள் என்கிற உறவு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள ஒரு கடவுள், அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு பாக்கியம் தந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்ல? இது இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்து விட்டோம்? இதற்கு நாம் எம்மாத்திரம்? அவருடைய பிள்ளை என்கிற உறவை நமக்கு தருகிறார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம். என்ன விசுவாசம் வைக்கணும்? அவருக்கு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல நாம் செய்த பாவங்களை எல்லாம் சொல்லி அவர் தருகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். அவரை அப்பா என்று அழைக்கும் புத்திர சுவிகாரம் பெற்றவர்கள். இந்த பாவ மன்னிப்பை பெறுவதுதான் நிறைய வார்த்தைகள்ல சொல்றாங்கல்ல, ரட்சிப்பு, மறுபடி பிறத்தல், அப்படி நிறைய சொல்றாங்க. கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான நம்பிக்கை நித்திய ராஜ்யம் இல்ல, நமக்காக அழியாத ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அங்க போகணும். அங்க போகணும்னா அதற்கு அடிப்படை தேவை இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த போதே தேவ தூதர்கள் அவரை இரட்சகராகத்தான் அறிமுகம் செய்கிறார்கள். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனத்துல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்பொழுதே அவரை இரட்சகராகத்தான் தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிமுகம் செய்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய மாபெரும் தேவை டெக்னாலஜி, தொழில்நுட்பம் அப்படின்னு ஆண்டவர் கர்த்தர் நினைத்திருந்தாரானால் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய சயின்டிஸ்ட அல்லது டெக்னாலஜிஸ்ட அல்லது தொழில்நுட்ப நிபுணரை அனுப்பியிருப்பார். இந்த உலகத்தினுடைய மாபெரும் தேவை எக்கானமி, பைனான்ஸ், பணம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட அல்லது பினான்சியல் எக்ஸ்பர்ட், பொருளாதார நிபுணரை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருப்பார்.
இந்த உலகத்தினுடைய மாபெரும் தேவை கல்வி, எஜுகேஷன் என்று அவர் நினைத்திருந்தால் ஒரு திறமையான நல்ல ஆசிரியரை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருப்பார். ஆனால் இந்த உலகத்தினுடைய மாபெரும் தேவை பாவ மன்னிப்பு என்று பிதா உணர்ந்ததினாலே அவருடைய ஒரே குமாரனை இரட்சகராக இந்த உலகத்திற்கு அவர் தந்தருளினார். அந்த ரட்சிப்பு நமக்கு அனுபவமாக வேண்டும். வந்திருக்கிறவங்கள நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஆனால் சில வேளைகள்ல நண்பர்களை கூட்டிக் கொண்டு வந்திருப்பாங்க. வாங்க, இந்த முகாம் நல்லாதான் இருக்கும், வந்து பாருங்க என்று சொல்லி. அப்படி வந்திருக்கிற சிலருக்கு இந்த அனுபவம் இல்லை என்றால் இன்றைக்கு அவரை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகம் போகிற வாய்ப்பையும் பாக்கியத்தையும் இழந்துவிடக்கூடும். இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய பாவங்களை சொல்லி அவர் தருகிற மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும். அவருக்கும் நமக்கும் அப்பா மகன் என்கிற உறவு இருந்தால் அவரை எப்ப வேணாலும் நேரடியாக அணுகிவிடலாம். இல்ல, எங்க அப்பாவை நான் பார்க்கணும்னா யாருக்காவது பெர்மிஷன் வாங்கணுமா? நான் ஒரு ஆபீஸ்ல சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல ஒர்க் பண்ணேன், ஆபீசரா இருந்தேன். ரூமுக்குள்ள இருப்பேன். என் மகன் வந்து யாருக்காவது அனுமதி வாங்கிட்டா என்ன பார்க்க வரணும்? அவன் பாட்டுக்கு கதவை திறந்துட்டு உள்ள வந்துடலாம்ல. அந்த நேரடி உறவு இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல அந்த நேரடி உறவு குறைவுபட்டு காணப்படுகிறது. எவ்வளவு பேர் அதை உணர்கிறீர்கள்? ஒருவேளை நம்ம குடும்பத்துல ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, வியாதி, ஏதோ ஒரு அழுத்தம், ஆண்டவர் தான் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அதை செய்வதற்கு யாருடைய உதவியை நாடுகிறோம்? ஆண்டவருடைய உதவியை நாடுகிறோமா அல்லது மனிதர்களுடைய உதவியை நாடுகிறோமா? முதல்ல மனசுல என்ன தோணும்? ஏதாவது ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிடும். அவர் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்டுருவார். நமக்கும் நம்முடைய அப்பாவுக்கும் இருக்கிற அந்த நேரடி உறவுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அதனாலதான் அப்பாவை நேரடியா அணுக முடியல. இன்னொருத்தருடைய சிபாரிசுக்காக காத்திருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவாங்க. ஒரு கூட்டம் சுத்தி பார்க்க போவாங்க, இன்னொரு கூட்டம் வேளாங்கண்ணி மாதா கிட்ட ஒரு பொருத்தனை செய்திருப்பாங்க. எனக்கு இது நடந்தால் உப்பு வாங்கி போடுறோம், இல்லைன்னா மொட்டை அடிக்கிறோம். வருஷம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் மொட்டை போடுற கிறிஸ்தவர்கள் நம்ம நாட்கள்ல இருக்காங்க. கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் பத்தி பேசல, புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ்லயே இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க? வேளாங்கண்ணி மாதாட்ட போய் சொல்லிட்டோம்னா அவங்க மகன்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி தந்துருவாங்க. எனக்கு ஒரு மகன் இருக்கான். இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் பிறந்துட்டாங்க. அவன் ஒரு 8 வயசா இருக்கும்போது தமிழ் பரீட்சையில 28 மார்க் எடுத்திருந்தான். அவன் மிஸ் என்ன சொன்னாங்க, உங்க அப்பாட்ட போய் இந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. அவனுக்கு என்கிட்ட வந்து 28 மார்க் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும். எப்படி கையெழுத்து வாங்குவான்? எப்ப அதுல 28 மார்க் வாங்கியிருக்கேன் கையெழுத்து, அப்படி வருவானா? வரவே மாட்டான். அன்னைக்கு ஒரு பெரிய டிராமா எங்க வீட்டுல நடக்கும். நான் காலையில ஆபீஸுக்கு புறப்பட்டு சாப்பிடுறதுக்கு வருவேன். சாப்பிட வந்துட்டேன் அப்படின்னு அந்த பிளேட் சத்தம் எல்லாம் கேட்கும்ல. இவன் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருப்பான். பாத்ரூம்ல இருந்து சத்தம் போட்டு கூப்பிடுவான், எப்பா டைனிங் டேபிள்ல ஒரு பேப்பர் இருக்கு, அதுல நீங்க கையெழுத்து போட்டுட்டு போங்க. அதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டான், அவன் அம்மாட்ட சொல்லுவான். ஏமா அப்பாட்ட சொல்லி அதுல கையெழுத்து போட்டுட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நான் அந்த பேப்பரை, அவ கிச்சன்ல வேலை செய்துட்டு இருப்பா, எப்ப அதுல ஏதோ பேப்பர் கிடக்கான், அதுல கையெழுத்து போட்டு போங்க அப்படின்பா. அதை எடுத்து பார்த்தா 28 மார்க்.
எங்க அப்பா ஒரு தமிழ் ஆசிரியர். எனக்கும் தமிழ் கொஞ்சம் பிடிக்கும். பேசிட்டு நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். என் மனைவி கிச்சன்ல இருந்து என்ன சொல்லுவா, எப்பா அவன் ஸ்கூலுக்கு போற டைம்ல அவனை தொந்தரவு பண்ணாதீங்க, தயவு செய்து நீங்க கையெழுத்து போட்டுட்டு போங்க, சாயங்காலம் வந்து அவன்கிட்ட பேசிடுங்க அப்படிமா. என்னைக்கும் என் மகன் 5 நிமிஷத்துக்கு மேல குளிக்கவே மாட்டான். ஆனா அன்னைக்கு சோப்பு மேல சோப்பு போட்டு, ஷாம்பு மேல ஷாம்பு போட்டு, என் பைக் சத்தம் கேட்கறது வரைக்கும் பாத்ரூமை விட்டு வெளியில வர மாட்டான். எனக்கு ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து ஆர்டர் வந்துருச்சு, கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை பண்ண முடியாது, அதனால நான் கையெழுத்து போட்டுட்டு போயிருவேன். நான் போனோடனே அவன் வந்து புறப்பட்டு ஸ்கூலுக்கு போயிருவான். சாயங்காலம் நான் வரும்போது அவன் விளையாட போயிருப்பான். நான் வந்து பிரேயர் குரூப்ஸை மீட் பண்றதுக்கு ஊருக்கு உள்ள போயிட்டு, டவுனுக்குள்ள போயிட்டு லேட்டா வருவேன். வரும்போது அவன் தூங்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் நான் ஆபீஸுக்கு போறது வரைக்கும் அவன் தூங்கி எழுந்திரிச்சிருக்கவே மாட்டான். சில நாள் ஆனா அது மறந்துடும். அதே மகன் கணக்குல 95 மார்க் வாங்கினா எப்படி கையெழுத்து வாங்க வருவான்? அம்மாட்ட போவானா, காலரை தூக்கி விட்டேப்பா இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொல்லுவான்ல. அப்படின்னா நான் விரும்புகிறதை என் மகன் செய்து விட்டால் அவன் என்னை நேரடியாக அணுகி விடுகிறான். நான் விரும்புவதை அவன் செய்யாவிட்டால் அவனுக்கு சிபாரிசுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் அந்த நேரடி உறவு இல்லாததற்கு காரணம், ஒருவேளை அவர் எதிர்பார்க்கிறபடி நாம் வாழவில்லையோ, அவருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள், பண்புகள், குணங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதோ. அப்படி இருந்தா இயேசு கிறிஸ்துவை அப்பா என்று கூப்பிடவும் முடியாது, அவர் தருகிற நித்தியத்தை அனுபவிக்கவும் முடியாது, அவரை நேரடியாக அணுகவும் முடியாது. இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வது ஒரு மாபெரும் பாக்கியம். இந்த பாக்கியத்திற்கு நாம் எம்மாத்திரம் இன்றைக்கு அந்த பாக்கியத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஆசீர்வாதம், நாம் பெற்ற பாக்கியம் நாம் அனுபவிக்கும் சோதனைகள், நாம் அனுபவிக்கும் பாடுகள் அல்லது நாம் அனுபவிக்கும் உபத்திரவங்கள். பாடுகளையும் சோதனைகளையும் பாக்கியம்னு சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? வேதம் அப்படிதான் சொல்லுது. யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம் முதல் வாக்கியம் என்ன சொல்லுது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். சோதனையை நாம் சகித்தோமானால், நம்முடைய வாழ்விலே வருகிற பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாம் சகித்தோமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். உலகத்துல பல காரணங்களுக்காக நமக்கு பாடுகள் வருகின்றன. ஒருவேளை நாம் செய்த தவறுகளிலிருந்து நம்மை திருத்துவதற்காக உபத்திரவங்களை ஆண்டவர் அனுமதிக்க கூடும். அல்லது என்னை இன்னும் மேலானவனாக உருவாக்குவதற்கு, என்னை புடமிடுவதற்கு, அல்லது இன்னும் என்னை மெருகேற்றுவதற்கு பாடுகளை அவர் அனுமதிக்க கூடும். இந்த பாடுகள் எத்தனை நாட்கள் நமக்கு இருக்கும் தெரியாது. ஒரு நாளா இருக்கலாம், சில நாட்களாக இருக்கலாம், சில மாதங்களாக, வருடங்களாக இருக்கலாம். சிலருக்கு வாழ்நாள் முழுவதுமே பாடுகளாக இருக்கக்கூடும். தானியேலுக்கு சிங்கக்கபி ஒரு சோதனை, அது ஒரு இரவு. அவனுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை சூளையிலே, அக்னி சூளையிலே போட்டார்கள். அது சில மணி நேரங்கள். யோபுவுக்கு அவனுடைய எல்லாவற்றையும் இழந்து உடல் முழுவதும் புண்களாலே பாதிக்கப்பட்டு இருந்த நாட்கள் எத்தனை வேதம் சொல்லவில்லை. ஆனால் வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எப்படி இருந்தாலும் 7 நாட்களுக்கு மேலாக அதை அனுபவித்திருப்பான். ஏன்னா அவனுடைய நண்பர்கள் வந்து 7 நாள் அவன் கூட பேசாம உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அதனால 7 நாட்களுக்கு மேல.
இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் 9 மாதங்கள் அவன் அனுபவித்திருப்பான். சிலர் சொல்றாங்க 2 வருஷம். தெரியல நமக்கு. அத்தனை பாடுகளை அத்தனை நாட்கள் அவன் அனுபவித்திருக்கிறான். யோசேப்புக்கு அடிமையாக அவன் விற்கப்படுவதிலிருந்து தொடங்கின பாடுகள், அவன் எகிப்தின் அதிபதியாகிறது வரைக்கும் பல வருடங்கள் அவனுக்கு பாடுகள் இருந்தன. பவுலுக்கு வாழ்நாள் முழுவதும் பாடுகள் இருந்தன. என்ன காரணத்திற்காக எத்தனை நாட்கள் நாம் சோதனையை அனுபவித்தாலும் அந்த சோதனையினுடைய முடிவு நன்மை, அந்த சோதனையினுடைய முடிவு ஆசீர்வாதம். எல்லாருக்கும் அப்படிதானே நடந்திருக்கு. நம்ம பார்த்த எல்லா உதாரணங்களிலையும் அந்த சோதனை முடியும் பொழுது அவர்கள் தேவன் அருளின ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ரோமர் 8:28 என்று சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எத்தனை கடினமான பாதையிலே நடந்தாலும் சரி, தன்ராஜ் அண்ணே வார்த்தையில சொன்னா எவ்வளவு முள்ளுள்ள பாதையில நடந்தாலும் சரி, அந்த பாதையினுடைய முடிவு ஆசீர்வாதம். எபிரேயர் 12:11 சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கிற சோதனை நாம் அனுபவிக்கும் போது அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அதை அனுபவித்து முடித்த பிறகு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எபிரேயர் 12:11 என்ன சொல்கிறது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்கிறது. 12:10 சொல்லுகிறது, இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய அப்பா அம்மா நமக்கு தண்டனை கொடுப்பார்கள், சிட்சிப்பார்கள். அது கொஞ்ச நாட்கள், சில நாட்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக நம்மை சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவா நமக்குள்ள எண்ணம் என்னன்னா, ஆண்டவர் என்ன ரொம்ப சோதிக்கிறார், நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல, என்ன இவ்வளவு சோதனை செய்கிறார் என்று யோசிக்கிறார்கள். அதுல தற்கால ஊழியர்கள் ஒரு குற்ற உணர்வை உருவாக்கி விடுவார்கள். என்ன குற்ற உணர்வு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வியாதியே கிடையாது, பிரச்சனைகளே கிடையாது, அழுத்தங்களே கிடையாது, பாதிப்புகளே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம். தியரி ஆஃப் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்றாங்க, செழுமை இறையியல். அப்படி பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. அப்ப அதை கேட்கிறவங்க டிவியில கேட்டாலும் சரி, நேர கூட்டத்துல கேட்டாலும் சரி, கேட்டவங்களுக்குள்ள அப்ப நமக்கு பாடுகள் இருக்க, நம்ம அப்ப ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளலையோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக தள்ளப்பட்டு விடுவார்கள். தற்கால ஊழியர்கள் அப்படி சொல்லுவது அவர்களுடைய சுய லாபத்திற்காக, சுய விளம்பரத்திற்காக. நீ என்கிட்ட வாங்க, நான் ஜெபம் பண்ணா உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிடும், வியாதிகள்லாம் தீர்ந்துடும். அவங்க விளம்பரமே அப்படித்தானே வரும்ல. அவங்க புக்கை படிச்சீங்கன்னா தெரியும். எனக்கு நான் ஐயாட்ட சொன்னேன், அவர் ஜெபம் பண்ணாரு, அண்ணன்கிட்ட சொன்னேன், அங்கிட்ட சொன்னேன், அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க உதவி செய்தார். எத்தனை பேர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும் அவர் ஜெபம் பண்ணி? ஆனால் சமுதாயம் அதை நம்புகிறது, விளம்பரம் செய்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உபத்திரவம் வரும், நாம ஆண்டவரோடு உள்ள அந்த அப்பா மகன் என்கிற உறவை காத்து கொண்டோமானால் அந்த சோதனையிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். இன்னைக்கு சீடர்களாக வாழுகிறோம் என்று நமக்கு தெரியும்ல. விசுவாசியானோ, அதற்கு பிறகு சீடர்களாக உயர்கிறோம். ஒரு சீடன் என்பவன் பாட அனுபவிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். லூக்கா 9:23 சொல்லுகிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை தூக்கிட்டு நடக்கணும். நமக்கென்று அனுபவித்திருக்கிற சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கணும். ஒரு மனுஷன் டெய்லி சொல்லிட்டு இருப்பாராம், ஆண்டவர் எனக்கு ரொம்ப வெயிட்டான சிலுவையை தந்துட்டாரு, ரொம்ப கனமா இருக்கு, தூக்க முடியாத சிலுவை எனக்கு தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா. இப்போ ஒரு நாள் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அவனுடைய கனவுல தட்டி எழுப்பி வாயாங்கூடன்னு கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய் ஒரு பெரிய பங்களா, அந்த கதவை திறந்து உள்ள போய் உனக்கு என்ன சிலுவை பொருத்தமா இருக்கோ, உனக்கு கம்ஃபர்டபுளா ஈஸியா தூக்க முடியுதோ அப்படி ஒரு சிலுவை எடுத்துக்க அப்படின்னாராம். இவன் அவன் சிலுவையை ஒரு மூலையில வச்சுட்டு அந்த ரூம் ஃபுல்லா எல்லா சிலுவையும் தூக்கி பார்த்தான். அங்க நிறைய சிலுவை இருந்துச்சு, தங்கத்துல செய்தது, வெள்ளியில செய்தது, மரத்துல செய்தது அப்படின்னு நிறைய சிலுவை, நிறைய சைஸ், நிறைய வெயிட் அப்படியெல்லாம் இருந்துச்சு. அவன் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி பார்த்தான். பார்த்துட்டு கடைசியில ஒரு சிலுவையை எடுத்து, ஆண்டவரே இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இதை நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இந்த சிலுவை தான் இவ்வளவு நாள் நீ சுமந்துட்டு இருந்த. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன சிலுவைய தரணும்னு. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டாரு. 1 கொரிந்தியர் 10:13 அதை சொல்லுகிறது. எனக்கு சின்ன பிள்ளைகள்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய பிள்ளைகள் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் என்னுடைய சாட்சியை சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல, சொல்லியிருந்தா சொல்லியிருப்பேன். என் மனைவி திருமணமான புதுசுல அவள்கிட்ட சொல்லுவேன், ஒரு ட்ரக் வாங்கி அது நிறைய பிள்ளைகள் பெற்று அதுல நம்ம 2 பேரும் போனோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மனதார எனக்கு 3 குழந்தைகளாவது வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு மகனை தந்தார். 2வது மகள் இறந்து பிறந்தாள். அப்ப டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, உங்க மனைவிக்கு இனிமேல் குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவளுக்கு ஃபேமிலி பிளானிங், அந்த ஸ்டெரிலைசேஷன் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. எனக்கு மனசுல நிறைய கேள்வி. அப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. குடியாரனா அப்படி இருந்துட்டு இருந்த நாட்கள். ஆனால் நண்பர் சுவிசேஷ ஜெப குழுவோடு தொடர்பு உண்டு. அப்ப குழந்தை இறந்து இனிமேல் எனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு சொன்னோன்னே என் மனசுல நிறைய கேள்வி. எனக்கு ஏன் இந்த சோதனை? ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த சோதனையை தரணும்? நான் ஒருத்தருக்கும் ஒரு கெடுதியும் செய்யல, நான் நல்லவன் அப்படி இப்படின்லாம் யோசிச்சேன். அப்பதான் அண்ணன்மார்கள் சொன்னாங்க, நீங்க வேதத்தை படிங்க, வேதம் தான் உங்களுக்கு பதில் தரும் அப்படின்னு சொல்லி. நான் வேதம் வாசிச்சதே கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்துலதான் பிறந்தேன், ஆனா வேதம் வாசிச்சதே கிடையாது. அன்னைக்கு என்னுடைய மனைவி மருத்துவமனையில என்னுடைய நண்பர்கள் எனக்கு பிறந்த அந்த 2வது குழந்தையை அடக்கம் பண்ணுவதற்கு என்னுடைய சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போறாங்க, நாகர்கோயிலுக்கு. நான் தனியா வீட்டுல இருக்கேன். அப்ப என் மனைவியுடைய பைபிளை தேடி எடுத்து, என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் ஒண்ணும் தெரியாது, அதனால சும்மா திறந்த இந்த 1 கொரிந்தியர் 10:13 வந்துச்சு. அதை வாசிச்சேன். மனிதருக்கு நேரிடுகிற சோதனைகளே இல்லாமல், நான் நினைச்சிட்டு இருக்கேன் ரெஜினால்டுக்குன்னு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் சோதனைய டிசைன் பண்ணி தந்துட்டாரு, என்ன ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு. பைபிள் என்ன சொல்லிச்சு, எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற சோதனைகள்ல ஒண்ணுதான் உனக்கும் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த சோதனைகள் உண்டு, நிறைய பேருக்கு பிள்ளைகள் இறந்திருக்காங்க. அது அன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார். இந்த வசனம் ரொம்ப தெளிவா பேசி, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல். நிறைய பேருக்கு பிள்ளைகள் கிடையாது இல்ல, நிறைய பேருக்கு பிள்ளைகள் இறக்குறாங்க. எனக்கு பிள்ளைகள் இல்லாததை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு என்னுடைய ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பிள்ளைகளே இல்லாமல் என்னை சோதிக்கவில்லை. அது என்னால தாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால எனக்கு ஒரு மகனை கொடுத்து, அதற்கு பிறகு என்னை சோதித்து நான் அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு எனக்கு உதவி செய்தார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த வசனம் என்ன சொல்லுது, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையை தாங்குவதற்கு பலன் தருவார். ஆண்டவரோடு உள்ள உறவிலே நிலைத்திருந்தால் அதிலிருந்து தப்புவதற்கும் வழி காட்டுவார். ஆனா அவரோடு உள்ள உறவை மட்டும் முறித்து விடக்கூடாது. சோதனை வந்துருச்சுன்னு நிறைய பேர் ஜெபிக்கிறதே நிறுத்திடுவாங்க. அது நடந்து விடக்கூடாது.
வேத வாசிப்பையும் ஜபத்தையும் மறந்துவிடக் கூடாது. அந்த உறவு தொடர வேண்டும். வேத வசனம் நாம் சோர்ந்து விடாமல், நாம் அழிந்து விடாமல் நம்மை காக்கும். சங்கீதம் 119, 92, 93 என்ன சொல்லுது? உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனங்கள் நமக்கு உயிர் கொடுக்கின்றன. 119, 71 சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். டாக்டர் பால் பிராண்ட் அப்படின்னு ஒரு டாக்டர் இருந்தார். சிஎம்சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கொல்லிமலையில ஊழியம் செய்த பிராண்ட் அம்மையாருடைய மகன். சிஎம்சில தொழுநோயாளிகளுக்காக, லெப்ரசி பேஷண்ட்ஸுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த மருத்துவர். அவரும் பிலிப் யான்சி அப்படிங்கிற ஒரு பெரிய பிரபலமான எழுத்தாளரும் சேர்ந்து தி கிஃப்ட் ஆஃப் பெயின் அப்படின்னு ஒரு நல்ல புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை வாசிச்சேன். என்ன அப்படின்னு சொன்னா, சடகோபாலன் ஒரு மனிதன். அவன் ஒரு டைபிஸ்ட். ஆனா அவனுடைய வாழ்க்கையில குஷ்டம் வந்துருது. குஷ்டம் வந்த உடனே டாக்டர் பால் பிராண்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றான். அவருடைய மனைவி மார்கரெட் பால். அவங்க ஒரு கண் மருத்துவர். இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒவ்வொரு விரலாக ஆபரேட் பண்ணணும். அது ஆபரேஷன் முடிஞ்சு அது சுகமான பிறகு அடுத்த விரல், அப்படி ஒவ்வொரு விரலா 10 விரல் கையில, காலில், அப்புறம் உடம்புல சிதைந்து போன பாகங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா தான் செய்ய முடியும். ஒரே டைம்ல செய்ய முடியாது. அப்படி பல வருடங்கள் அது ஆகும்னு எழுதி இருக்குது. அப்படி ஒவ்வொன்னா ஆபரேட் பண்றாங்க. அதுக்கு பிறகு அவன் கண்ணில் உள்ள புருவம், கண் பக்கத்தில் உள்ள பகுதி, இதெல்லாம் டாக்டர் மார்கரெட் ஆபரேட் பண்றாங்க. அந்த சடகோபாலனை இந்த பிலிப் யான்சிங்கிற ரைட்டர் சந்திக்கிறார். சந்திச்சு அவன் கூட பேசுறாரு. பேசும்போது, இத்தனை வருஷம் இந்த ஆபரேஷனை சகிச்சிருக்கியே, இது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டாராம். அவன் சொன்னானா, இத்தனை ஆண்டுகள் இந்த பாடுகளை அனுபவிக்காமல் இருந்திருப்பேன். ஆனால் டாக்டர் பால் பிராண்டுக்குள்ளேயும் டாக்டர் மார்கரெட் பாலுக்கு உள்ளேயும் இருக்கிற இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல எப்படி வந்திருப்பாரு அப்படின்னா, பாடுகளை சகிக்க வேண்டும், பாடுகளை அனுபவிக்க வேண்டும். சோதனையை சகிப்பது ஒரு பாக்கியம். யாக்கோபு 1:12 சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். அந்த ஜீவ கிரீடம் பெறணும்னா பாடுகளை அனுபவிக்க வேண்டும், சோதனைகளை சகிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் ஜீவ கிரீடம். சோதனையை சகிக்கிற நமக்கு அப்படி ஒரு ஜீவ கிரீடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதை பெறுவதற்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம் பெரும் பாக்கியம் பெற்ற ஜனம். மூணாவது, கடைசியா நாம் பெற்ற பாக்கியம், இயேசு கிறிஸ்துவின் இறுதி கட்டளையை நிறைவேற்றும் பணியிலே பங்கு பெறுகிற ஒரு பாக்கியம். நிறைய பேர் தன்ராஜன் சொன்னாங்கல்ல, அவருடைய உன்னதமான பணியிலே ஈடுபடுகிற ஒரு பாக்கியம். பரிசுத்த தூதர்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். மத்தேயு 28:19, மார்க் 16:15, லூக்கா 24:47, யோவான் 20:21, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று கடைசியா யோவான்ல சொல்றேன். அதுக்கு முன்னால உலகம் எங்கே போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு நிறைய அவருடைய இறுதி கட்டளையை நாம் இந்த பகுதிகளிலே வாசிக்கிறோம். அந்த இறுதி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பணியை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடமை. அவரை, இது பாஸ்டருடைய பணி, இது மிஷனரியுடைய பணி, இது சுதேச ஊழியருடைய பணி, நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை ஜெபம் நடத்தி பணம் கண்டுபிடிச்சு
ஊழியத்தை ஆதரிப்பது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமை. நம்முடைய இயக்கத்தினுடைய தரிசனம் என்ன? சந்திக்கப்படாத இந்தியர்களை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் சந்திப்பது. அது இயக்கத்தினுடைய தரிசனம். இந்த தரிசனம் நம்முடைய தேசத்தில் நிறைவேற வேண்டுமானால், இந்த இயக்கத்தின் பணிகளிலே ஈடுபாடு கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் பணியிலே ஈடுபட வேண்டும். அப்படின்னா மனிதர்களை குறித்த ஒரு அக்கறை நமக்கு உருவாக வேண்டும். பாவத்திலே வாழுகிற மனிதர்கள், முட்டாள்தனமாக வாழுகிற மனிதர்கள், விக்கிரகங்களை ஆராதிக்கிற தெய்வங்கள், நாம நினைக்க முடியாத காரியங்களை அவர்கள் நம்புகிற தெய்வங்கள் செய்து விடுவார்கள் என்று நினைத்து முட்டாள்தனமான காரியங்களை செய்கிறவர்கள். சமீபத்தில் ஒரு நிகழ்வை பேப்பர்ல படிச்சிருப்பீங்கல்ல, ஒரு சின்ன பையன் சுகமில்லைன்னு கங்கை நதியில முக்கி வச்சா அவனுக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த பையனுடைய அத்தைன்னு நினைக்கிறேன், அவங்க அந்த கங்கை நதியில அந்த சின்ன பிள்ளைய முங்க வச்சு அவன் மூச்சு விட முடியாம செத்து போயிட்டான். ஒரு வாலிபனுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு கங்கை நதியில முக்குனா பாம்பு விஷம் போயிடும்னு சொல்லி அத அவனை கொண்டு அங்க முக்கி அவனும் இறந்துட்டான். இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்த அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். சுயநலவாதிகளாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. நமக்கு பிறரை குறித்த கரிசனை தேவை. வேதத்துல நிறைய சுயநலவாதிகள் வாழ்ந்திருக்காங்க. குருடர்கள் எரிகோவின் பாதையில இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனே, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும்னு சத்தம் போட்டாங்க. அப்போ அவர்களை அதட்டினவர்கள் யார்? இயேசுவை பின்பற்றினவர்கள். சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது அவர்களை அதட்டினவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள். ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வரும்போது அவனுக்கு இடம் கொடுக்காமல், இயேசுவை காண்பதற்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு கூட வழி கொடுக்காமல் நின்றுட்டு இருந்தவங்க யாரு? இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட சுயநலவாதிகள் இன்னைக்கும் உண்டு, சர்ச்சில் உண்டு. வாலிபர்களை ஊழியத்துக்கு போக விடாம சர்ச்சில் பாஸ்டரை தடுத்துருவார். ஏன்பா இங்க ஊழியம் இல்லையா, அங்கதான் போகணுமா என்று சொல்லி. மற்றவர்களை குறித்த அக்கறை இல்லாத மனிதர்கள். நாம் அப்படி சுயநலமாக வாழ்ந்து விடக்கூடாது. பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டாம், என்னில் இருக்கிற அந்த நான் என்கிற சுயம் சாக வேண்டும். நான் பெற்ற ஆசீர்வாதம், நான் அறிந்த நித்தியத்திற்கான வழி, நான் அனுபவிக்கும் பாவ மன்னிப்பு, நான் வணங்கும் இயேசு எனக்கு மட்டும்தான் வேணும், வேற யாருக்கும் வேண்டாம் என்கிற மனநிலையோடு வாழ்ந்து விடக்கூடாது. அப்படின்னா செயல்படுகிறவர்களாக வாழ வேண்டும். எப்படி செயல்படணும்? சுருக்கமா 2-3 வார்த்தைகள் சொல்லி முடித்து விடுகிறேன். ஒன்று, அறிவிப்பவர்களாகவும் அனுப்புகிறவர்களாகவும் வாழ வேண்டும். போ அல்லது அனுப்பு என்பதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய நோக்க வார்த்தை. ஒன்று நம்ம போகணும், இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளை அனுப்பணும். இன்னைக்கு அதை பத்தி தான் ரொம்ப பேசிட்டு இருக்காங்கல்ல, பிள்ளைகளை அனுப்புவதை குறித்து. பிள்ளைகளை அனுப்பணும், இல்லைன்னா நம்முடைய ஆலயத்தில் உள்ள வாலிபர்களை மிஷனரி தரிசனம் பெற்றவர்களாக உருவாக்கி அவர்களை அனுப்ப வேண்டும். இயேசுவை சொல்லுவதற்கு நாம் இருக்கிற இடத்துல அதை செயல்படுத்த வேண்டும். இரண்டாவது, ஜெபிப்பவர்களாக வாழ வேண்டும். நிறைய பேர் சுயநலமா ஜெயிப்பாங்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், கணவன் பிள்ளைகளை, தப்பு கிடையாது, எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. அப்படின்னா முதல்ல நம்முடைய ஜெபம் ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, இந்த தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாம் சோதோம் குமோரா பட்டணத்திற்காக நீதிபதியிடம் ஒரு வக்கீல் வாதாடுவது போல வாதாடுகிறானே, 50, 45, 30, 20 என்று சொல்லி, அப்படி ஆண்டவரோடு போராடி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனத்தை வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவர்களை நான் அடித்து விடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசே அவர்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறானே, இவர்களை மன்னித்தருளுவீர்களா? நான் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் என்னுடைய பெயரை உங்களுடைய ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி அப்படி மன்றாடி ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். எருசலேமின் அலங்கம் உடைபட்டு கிடக்கும் பொழுது அந்த அலங்கத்தை சீர்படுத்துவதற்காக நெகேமியா
மக்களுடைய பாவங்களை தன்னுடைய பாவங்கள் போல தன்மேல் சுமத்தி என்னையும் என்னுடைய பிதாக்களையும் மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தானே, அப்படி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மூணாவது, விலைக்கிரயம் செலுத்த அழைக்கப்படுகிறோம். விலைக்கிரயம்னா என்ன? தியாகம். என்ன தியாகம்? நம்முடைய நேரம், நம்முடைய உடல் உழைப்பு, நம்முடைய செல்வம் எல்லாவற்றையும் இந்த பணிக்காக தியாகம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அந்த திமிர்வாதக்காரனை 3 பேர் தூக்கிட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? அவங்க நேரத்தை செலவழிச்சாங்க, அவனை கட்டிலோட தூக்கிட்டு வந்தாங்க, தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்தார்கள். அந்த வீட்டு ஓட்ட உடைச்சாங்க இல்ல, அந்த வீட்டு சொந்தக்காரன் ஏன் இதை உடைக்கிற அப்படின்னு கேட்டா அதை சரி பண்ணி தந்துடுறோம்னு சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். தங்கள் செல்வத்தை செலவழிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க. தியாகம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். பெய்லி ஸ்மித் என்கிற ஒரு மனிதர் ரியல் எவாஞ்சலிசம் என்கிற புஸ்தகத்தில் என்ன எழுதுகிறார்? இஃப் ஜீசஸ் could bleed for the perishing souls, can't you sweat for the same? என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அழியும் ஆத்துமாக்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தக்கூடுமானால் அவர்களுக்காக வேர்வை சிந்த கூட உங்களுக்கு முடியலையா? அந்த 4 பேரும் திமிரவாதக்காரனை தூக்கிட்டு கடுமையான வெயில நடந்து வரும்பொழுது வேர்வை வந்திருக்கோம்ல, அப்படி உடல் உழைப்பை சிந்துவதற்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லையா என்று கேட்கிறார். ஒரே ஒரு கதையை மட்டும் சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கேன். ஜெர்மன் உலக மகா யுத்தம் நடந்தது. 2வது போர் முடிஞ்ச உடனே நிறைய கிராமங்கள் அழிஞ்சிருச்சு. அதுல ஜெர்மன் தேசத்து வாலிபர்கள் ஒரு கிராமத்தை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த கிராமத்துல போய் அங்க இருக்கிற கட்டடங்களை எல்லாம் திரும்ப சரி செய்து எல்லாவற்றையும் சரிப்படுத்தினாங்க. கடைசியா ஒரு சர்ச்சுக்கு வந்தாங்க. அந்த சர்ச்சில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சிலை, 2 கையையும் நீட்டிட்டு இருந்த ஒரு சிலை, அதுக்கு கீழே கம் அன்டு மீ, என்னிடம் வாருங்கள் அப்படின்னு கேட்கிற ஒரு வாசகம் எழுதியிருக்கும். கம் அன்டு மீ, கை நீட்டிட்டு இருந்த சிலை, அது உடைஞ்சிருச்சு. அந்த சிலையை சரி பண்ணாங்க. ஃபுல்லா சரி பண்ணிட்டு கடைசியில் அந்த கைய ஃபிட் பண்ணும்போது கையை ஃபிட் பண்ண முடியல. இயேசு கிறிஸ்துக்கு 2 கையையும் சரியாக்குவதற்கு அந்த வாலிபர்களுக்கு முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எத்தனையோ நாள் முயற்சி செய்தாங்க, முடியல. கடைசியில் என்ன செய்தாங்க? கையில்லாத ஒரு இயேசுவை அதுல நிறுத்தி கீழே அந்த கம்மன் டு மீங்கிற வேர்டை மாத்தி ஜீசஸ் ஹேஸ் நோ ஹேண்ட்ஸ் அதர் தேன் அவர்ஸ். இயேசுவுக்கு கரங்கள் இல்ல, நம்முடைய கரங்கள் தான் அவருடைய கரங்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த தேசத்துல சொல்லுவதற்கு அவர் சொல்ல மாட்டாரு. அவருடைய நாவாக, அவருடைய கரங்களாக, அவருடைய கால்களாக வாழுவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பிலே உண்மையாக இருப்போம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் எம்மாத்திரம் என்கிற உணர்வோடு இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக வாழுவோம். இயேசு கிறிஸ்து நமக்கு அனுமதிக்கும் சோதனைகளை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வோம். ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு பாக்கியம் பெற்றவர்களாக வாழுவோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தேசமெங்கும் சொல்லுவதற்கு செயல்படுகிறவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.